பிச்சமுத்து, இது வரைக்கும் இந்த ஊருக்குள்ள யாரும் செய்யாத வேலையை செஞ்சுட்டு வரைய, இது உனக்கே நல்லா இருக்காப்பா. நாட்டாம தெருவுக்குள்ள இப்படி புரிவேசம் போட்டு அடிச்சு வரைய, இங்க என்ன நடக்கும்னு தெரியாம வாழாட்டதப்பா. வாளுனா ஒத்த வாள் இல்லையா, ரெட்ட வாள் கட்டி வந்திருக்க. எல்லாத்துக்கும் தயாரா அழியணும். அவன் தலைவிதி எப்படியோ அப்படித்தான் நடக்கும். அதுக்காக நம்ம ஏன் பட்னியா கிடக்கணும்? அப்ப நான் சண்டையும் புருஷ மண்டாடி சண்டையும் எத்தனை நாளைக்கு? அதுக்காக சாப்பாட்டு மேலே போச்சுக்கிட்டு இருப்ப. தம்பி பிச்சமுத்து ரெட்டவாளை கட்டி கம்படுத்திக்கிட்டு நம்ம தெருவுக்குள்ளே வந்துட்டாத்தா. சொல்ல கேட்க மாட்டேங்காத்தா. ஆமா ஐயா மூக்கையா, இந்த தெருவுல ஒருத்தர் ரெட்ட வாள் கட்டி வாரான்னா என் ராசா வாழ்ந்த வாழ்வுக்கு அர்த்தம் இல்லாம எல்லாம் போயிடும். போய் என்னன்னு கேளு மூக்கையா. இப்ப யார போய் கேட்க சொல்லுது? அந்த மாட்டுக்கார பையலையா? மகனே வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டு எவனோ நாட்டாமைய போறான், எப்படியோ போய் தொலைறான். விடு. இதுக்காடா என் ராசா மஞ்ச துணி கட்டி ஒத்தையில கம்பெடுத்துட்டு போய் ஊர் மானத்தை காப்பாத்தினாரு. இந்த அவமானத்தை சுமந்துக்கிட்டு ஒரு நிமிஷம் கூட இந்த முத்தாத்தா உசோட இருக்க மாட்டா. என் ராசாவோட பேருக்கு ஒரு தலை குணுமுன்னா அதுக்கு முன்னால என் தலை இந்த மண்ணில சாஞ்சிரும். சும்மா சாவேன்னு பாக்கியா? இந்த பொட்டச்சி 2 பயிர்களாவது அடிச்சு காய்க்காம சாக மாட்டா. பாக்க கூடாது. ஊரு முறைப்படி கம்பர் தந்திருக்க. என் கையில இருக்க கம்பர் இந்த மல்ல உணவு நீ நாட்டாம இல்ல, நாலு இருந்து பிச்சமத்தாய நாட்டாம. நாட்டாம வந்து உட்காரத்துக்காக நான் கம்பெடுத்துட்டு வரலடா. இந்த சிலம்ப பரம்பரையா வீட்டை தாண்டி ஒரு சில்லற பைய கம்பெடுத்துட்டு போக கூடாது. அதுக்காக தானே வந்திருக்க அந்த முக்கிய தேவை. ஐயோ சும்மா நீங்க வேடிக்கை பார்த்தவன சுந்தர வாண்டி ஆள வச்சு அடிச்சுட்டானே சின்னையா. எங்கய்யா போறீங்க? மதனி மோத்துக்காவோட பாக்கம்ல இல்ல
என்னாச்சு உங்களுக்கு? ஐயோ, நான் என்ன பண்ணேன்? ஐயா, என்ன ஆச்சு? என்னாச்சு? நீங்களாவது சொல்லுங்களேன், என்ன ஆச்சு? எம்மா வெள்ளத்தாயி, நம்ம பிச்சைமுத்து கம்பு எடுத்துக்கிட்டு போய் நாட்டாம வீட்டு முன்னாடி நின்னுகிட்டு இவனுக்கு என்ன தகராறுன்ட்டு போனானுங்க. என்னப்பா தகராறுன்னு கேட்க போனேன், அடிச்சுட்டானுங்க. யாரையா? இந்த வெள்ளக்கார புருஷன் மேல கை வைக்கிற அளவுக்கு அவ்வளவு விசுவாசம் கெட்டு போயிட்டானுங்களா? யாரு எப்படி அடிச்சது? வேற யாரா இருந்தாலும் எங்க சொல்லன் முத்து சும்மா விட்டு போனா, ஏன்னா அவன் குடல உருவி மாலையா போட்டுக்க மாட்டான். தாய் மாமங்கிறனால மாட்டுக்கருக்கங்க பேச்செல்லாம் கேட்க வேண்டியிருக்கு. மண்டையில அடிபட்டு பேச வர வேண்டியிருக்கு. மாமன்னா, ஆமா வெள்ளத்தாயி இவ்வளவு வேகமா போறாளே, வரிச்சண்டிக்கு நாம தான் போகணும்னு தெரிஞ்சா நமக்கு கிடைக்கிற நெல்லுச்சோறும் போயிருமாப்பா சொல்லல. சின்னையா, வெள்ளத்தாய் கூட ராத்திரியும் பகலமாக்குற பயம் நானு. எந்த பாயிண்ட் தொட்டு ஆடுவா, எந்த பாயிண்ட் தொட்டு அடங்குவான்னு நமக்கு தான் தெரியும். நம்ம மேல ரத்தத்தை பார்த்துட்டல, நடக்க போற வேடிக்கை நீங்க பாருங்க. எங்க எதுக்கு எதுக்கு அடிக்கணும்ங்க? வச்சவளை இறக்கி வச்சாரா இல்ல திங்க சொத்துல மண்ணள்ளி போட்டாரா? எதுக்கு அடிக்கணும்ங்க? வெள்ளத்தாய், என்ன நடந்ததுன்னு தெரியாம என் தாயி சத்தம் போடுது. நாட்டுக்கார பெரிய வீட்டு மாப்பிளையா வந்து இத்தனை நாள நாம அவமானப்பட்டது போதுன்னு தானே இன்னைக்கு தகுப்பட மகனை சேர்ந்து ஒரே அடி அடிச்சு கொண்டு தானே கண்ணனை கட்டிங்க. இங்க பாரு வெள்ளத்தாயி, எதுக்கு இப்படி முன்ன பின்ன தெரியாத மாதிரி ஒரு சத்தம் போடுத? மூணாவது மனுஷன் மாதிரி பேசாதத்தா. நமக்குள்ள எளவு வேண்டாம். உயிர் போயிருந்தா ஆத்தாலும் மகனை சேர்ந்து திரும்பி கொடுத்திருப்பியல. அத்தா, நமக்குள்ள எந்த ஒட்டும் வேண்டாம், உறவு வேண்டாம். இந்த கொஞ்ச நஞ்ச உறவு அத்து போச்சு. என் புரிஞ்ச வீட்டுல உறவட்ட பாத்தீங்களே. அத்தா, எந்த சங்காத்தமும் வேண்டாம், சம்மந்தமும் வேண்டாம். அம்மா தாயி, நாங்க ஒண்ணு படியை வந்து சம்மந்தம் பேச வரல. ஓடி ஓடி வந்தேன். தாய் மாமன் நினைச்சு வந்தேன். இப்படி என் புருஷன் உயிர் எவனா வந்தா நீ சும்மா இருக்க போறியா இல்லையா? வெள்ளத்தாய், நீ வீட்டுக்கு போ. போற ஒரே அடியா என்ன அனாதாக்குறதான பாத்திய. சரி போற. புருஷன ரத்த கிளறியா கொண்டு வந்து போட்டாங்களே, இனி இந்த ஜென்மத்துக்கு மூஞ்சில முழிக்க மாட்டேன். ஆத்தா, இனி படி மெதிப்ப. ஆமா சொல்லல, நீ எங்க மரத்தான கோமணம் கட்டிண்டா பேட்டி, அதுக்கு மேல சட்டை கூச்சமெல்லாம் போட்டிருக்கியே, உனக்கு அரிக்கலையா? சின்னையா, மனசுக்குள்ள அடிப்புக்கு என்ன பண்றதுன்னு தவிச்சுட்டு இருக்கிற? மரத்தமா வேட்டை பேசிக்கிறியா? மதம் எனக்கு கிடைக்கலையா? அது புருஷனை ரத்த காயத்தோட பார்த்த உடனே மனசு பொறுக்கல, கழுத வந்து கத்திட்டு போயிருச்சு. தாய் பிள்ளைக்குள்ள என்ன இதெல்லாம் இன்னும் தாய் பிள்ளை? அவ புருஷன் பெரிய யோகிய மாதிரி வந்து வக்காலத்து வாங்கி பேசிட்டு போற. என் புருஷன் இந்த ஊருக்கே குலதெய்வ மாதிரி. அவரை கேளா பேசினா நான் சும்மா இருப்பேனா? லட்சுமி, அத்தை, இது வரைக்கும் உங்க வார்த்தையை மீறி பதில் பேசிருக்கனா? இவ்வளவு உதவி வந்ததுக்கு அப்புறம் அந்த வீட்டு சம்மந்தம் வேண்டாம், பொண்ணு வேண்டாம். தகப்ப வழியில தான் பொண்ணு எடுக்கணும், தலைவிதியா என்ன? தாய் வழியில இருந்து பொண்ணு எடுக்கலாம். லட்சுமி என்னத்தான் இப்படி? நாளைக்கு காலையில உங்க அண்ணன் வீட்டுக்கு பொண்ணு பார்க்க போறோம். மூக்கையா, ஆத்தா, இது வரைக்கும் நீ சொன்னதை கேட்டு கேட்டுதான் இப்படி கேவலமா போயிட்டோம். இனிமேலாவது பேசாம இரு. நாளைக்கு நாம பொண்ணு பார்க்க போறோம். ஐயா, வசந்திதான். ஏய், உங்க அப்பா மான மரியாதையோட வாழ் நினைச்சுன்னா வாய முடியும் சும்மாரு. வாடையே வாடையான சொல்லி கிடத்தா பால் கொடுக்காது. நாம தான் தொட்டு கறக்கணும். தொட்டா தப்பு இல்ல, கொழுந்தியாதானே. முனியம் பொண்ணு பிச்சைமுத்தான கெடுத்தான். ஆமா, பிச்சைமுத்தம் கெடுத்தான். வேற யாரு? கெடுத்தவனுக்கே கட்டி வைக்கிறது ஊரு வழக்கங்கிறதுனால தானே பிச்சைமுத்துக்கே கட்டி வச்சாங்க. சுடல, அவளை தொட்டு கெடுத்துரு சுடல. இல்லையா, நீங்க சொன்ன யோசனைக்கு சுந்தரவாண்டி கொடுத்த சீராயிரதா நாளைக்கு பிரியாணி உங்களுக்கு. இந்த ஆட்டு கொண்டு போய் மாமா வீட்டுல குடிச்சிட்டு வந்துரு. டேய் சுந்தரபாண்டி, என்ன சுந்தரபாண்டி, என்னல யோசிக்க? போ. லட்சுமி, ஆத்தா என்ன சொல்லுதா? நான் வரமாட்டேன்னு பிடிவாதம் பண்ணிட்டு உள்ள படுத்திருக்காங்க. ஓஹோ, ஆத்தா புறப்பட்டு போலாம். ஆத்தா, ஆத்தா ஒன்னதானே? அப்படியா? யாரு வந்தாலும் சரி வராட்டாலும் சரி, சுந்தரபாண்டியோட நிச்சயதார்த்தத்தை முடிச்சிட்டு தான் இந்த ஊருக்குள்ள அடி எடுத்து வைக்க. மூக்கையா, ஐயா போறதுன்னு முடிவே பண்ணிட்டியா ஐயா?
பச்சை புள்ள எட்டி உதச்சதுக்காக பழிவாங்க கிளம்பிட்டியே. ஆனா அந்த கழுதைதான் புருஷன் அடிபட்ட ஆத்திரத்துல என்ன பேசுறது ஏது பேசுறது தெரியாம வந்து பேசிட்டு போயிட்டா. ஐயா நீ ஊருக்கே பெருமை சொல்ற ஐயா. வீம்புக்காக வேற சொந்தம் தேடி போறியே. அழிச்சு அழிச்சு எழுதுறதுக்கு இது என்ன ஸ்லேட் எடுத்த ஐயா? வெள்ளத்தாய் வேற யாருயா? என் ராசாவோட வம்சாவளியா? வெள்ளத்தாயை பத்தி இனிமே பேசாத. சரியா, உன் மனசுப்படி அவன் பண்ணது எல்லாமே குத்தமா இருக்கட்டையா. அந்த சின்ன பிள்ளை வசந்தி என்னையா குத்தம் பண்ணா? ரெண்டு ஒண்ணுக்குள்ள ஒண்ணா பழகிருச்சு இல்லையா? ஐயா என்னப்பா ஆட்டோ கொடுத்துட்டு சொன்னாங்க. யாரையா குடுத்து விட்டது? வெள்ளத்தாய் புருஷன் தானே? இல்லத்தா வசதி தான் கொடுத்துட்டா. அதான் என்னமோ வசந்தி என்ன குத்தம் பண்ணான்னு கேட்டிய? ஒருமா கொடுத்த சீராட்டியை திரும்பி வச்சிருக்கா. சொந்தத்தை அழிச்சிருக்கிறது யாரும் தெரிஞ்சிட்டு இல்ல. இப்போ நீ வரமாட்டிய? இல்ல போய் வண்டியில இல்ல போடி. அங்க பாக்க போய் வண்டியில இல்ல. இப்பதா மூக்கையா, இந்த வீர சுந்தர பாண்டி சேவன் பொண்டாட்டி வயிறறிஞ்சு சொல்றேன்டா, வயிறறிஞ்சு சொல்றேன்டா. என் பேத்திய தவிர வேற எந்த திருக்கி இந்த வீட்டு வாசப்படியை மிதிக்க முடியாதுடா. மிதிக்க முடியாது, மிதிக்க முடியாது, மிதிக்க முடியாது. பொண்ணு பாக்க போறாங்களா? சொன்ன பொண்ணை விட்டுக்கிட்டு வேற பொண்ணு பாக்க போறாங்களா? பாப்பாங்களா? விடுவேன். அங்க சிங்கிதான் கண்ணு. நீ வெளியில போயிட்டு இருந்த. சித்தி எப்ப பார்த்து அழுதுட்டே இருக்கல, அதனால சித்தப்பாவை கட்டிக்கிறியா இல்லன்னு கேட்டு இருந்தா. நீ என்ன பண்ணு, போய் சித்தப்பாவை போய் கூட்டு வா. சித்தி கல்யாணம் சொல்லலாமா? நெசமாவா பொய்யா? உன் தலை மேல சத்தியமா. ஓடு போ. எங்க கையை போயிட்டு இருக்க? அங்க உன் புருஷ உன் தங்கச்சி எப்படி சேர்த்து தகரா பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுங்க ஐயா. நான் சொல்றது கேளுங்க ஐயா. ஐயா பாவம் பிள்ளையா விட்டுருக்கையா. இதப்பா 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 தாத்தா சித்தப்பா தாத்தா சித்தப்பா. என்னை வாழவும் விட மாட்டேங்க, சாகவும் விட மாட்டேங்க. அக்காவை வாழ வெட்டியா ஆக்கி வேணும் நீ மிரட்டதுனால தானே அத்தனை பெரிய அவமானப்படுத்திட்டு பின்னாலே வந்த. ஐயோ இல்ல என் தாய் இல்ல கொடுமைப்படுத்திட்டு. தங்க தண்ணிக்கு ஒழித்தாயம்மா. வண்டி நிறுத்துற, வண்டி நிறுத்து. சுந்தரபாண்டி அந்த பக்கம் போய் தெரியல.
என்னாச்சு மணி? வசதி பிள்ளை உங்க அண்ணன் போல வைக்கிறேன் போல இருக்கு. என்ன இது? என்ன இது? அக்கா, நம்ம ஐயானா என் மகனுக்கு எடுத்துட்டு தம்பி மேல பழி போட்டு கட்டி வச்சுட்டாங்களா? யாரோ செஞ்ச தப்பு கவலையா அடிக்கிறீங்க. தெரியலையே. ஐயோ தங்கராசு, 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 ஐயோ லட்சுமி வா. இந்த புள்ளைய காட்டி காட்டியே வாழ்க்கை போல கிட பாவி. தங்கராசு, 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 ஐயோ தங்கராசு, யா தங்கராசு, யா சுந்தரபாண்டி, ஐயோ தங்கராசு செத்து போயிட்டானே. ஐயா, மூக்கையா, அந்த பயலை கொல்லி வைக்க சொல்லியா? குருசாமி, முதல்ல காரியம் முடியட்டும், அந்த பயலை கொல்லி வைக்க சொல்லு. சுடல் முத்து. அடிச்ச கையாலையா கொண்டு போட வந்த? சத்தியமா என் புள்ள வேக மாட்டான். என்ன புடிச்ச சத்தம் மட்டும் பேசுறேன். நான் பாக்குறேன். மானம் போனதுக்கு அப்புறம், நான் பெத்த புள்ள போனதுக்கு அப்புறம் நான் எதுக்கு பயப்படணும்? இப்ப என்ன பண்ணணுங்கிறா? உனக்கு கொல்லி வைக்கிற யோகிதை கிடையாது இங்க. இது நான் பெத்த புள்ளடி. ஒன்னால தானே செத்தா. இது நான் பெத்த புள்ள இல்லைன்னு சொல்லு, கொல்லி வைக்காம போயிடுறேன். நான் தாலி கிட்ட புடிச்சுன்னு சொல்லிடு, ஒண்ணும் பேசாம போயிடுறேன். உன்ன மாதிரி கோழிக்கும் குஞ்சுக்கும் வித்தியாசம் தெரியாத கொலைக்கார பாவிய புருஷனை சொல்றதை விட எனக்கு புருஷனே வேண்டான்னு சொல்லிடலாம். உன்னை பத்தி எனக்கு தெரியுது. புருஷன் வேண்டான்னு வாயில் தான் சொல்ல முடியும். தாலி கழட்டி வச்சுட்டா போயிடுவேன். ஏய், வாயை மூடிட்டு இருந்தா என் பொண்டாட்டிங்கிற கௌரவத்தில் சுத்திட்டு இருக்கலாம். வாழா வெட்டி அவமானப்படணும்னா தகராறு பண்ணு. வாழா வெட்டியா இருக்கிறத விட உன் பொண்டாட்டியா இருக்கிறது அவமானம். இது வரைக்கும் உனக்கோ எனக்கோ இருந்த ஒட்டு உறவு இந்த புள்ளையோ உன் தாலியும் தான். புள்ளைக்கு கொள்ளு வச்சுட்ட. நீ கட்டின தாலிக்கோ